ஓகே. நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். அஹ், அல் குர்ஆன் ஆன்லைன் அகாடமியின் ஊடாக உங்களுக்கு நடாத்தப்பெற்ற முதலாவது வகுப்பு என்ற வகையில் ஆரம்பமாக அல் குர்ஆன் ஆன்லைன் அகாடமி சார்பாக உங்களை நாங்கள் வரவேற்றுக் கொள்கிறோம். அஹ்லன் வசஹ்லன். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய ஆரம்ப வகுப்பு நாங்கள் சப்ஜெக்டில் ஓதுறதுக்கு படிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை பற்றிய சில விஷயங்களை நாங்கள் தெரிந்து கொள்ளணும். அதே போல எங்களை பற்றிய அகாடமி பற்றிய சில விஷயங்களை நீங்களும் புரிஞ்சு கொள்ளணும், தெரிந்து கொள்ளணும். அப்பதான் உங்களோட கிளாஸை எங்களுக்கு உங்களோட சைடில் இருந்த முழுமையான ஆதரவோட சப்போர்ட்டோட எங்களுக்கு சக்சஸா செய்யறதுக்கு வசதியா இருக்கும் இன்ஷா அல்லாஹ். இந்த இன்ஷா வகையில அல்லாஹ். ஆரம்பமா எங்களுக்கு நீங்க உண்மையில நீங்க அல் குர்ஆனை ஏதோ ஒரு சிஸ்டத்துல நீங்க ஓதி பழகிப்பீங்க. சின்ன வயசுல இருந்து இந்த வயது வரைக்கும். அந்த வகையில நீங்க எப்படி எங்க எப்படி என்ன அமைப்புல குர்ஆனை ஓதி பழகுனீங்கிறது தொடர்பான ஒரு சிறிய அறிமுகம் உண்ட எங்களுக்கு சுருக்கமா சொல்லுங்க பாப்போம். நாங்க சின்ன வயசுல ஓதுனது அலிஃப் பா தான் ஓதல. அலிப் பா தா பே தே ஐன் குவைன் அந்த மாதிரி தான் ஓதிட்டு இருந்தோம். இப்போ ஆன்லைன் மூலமா சில கிளாஸ்ல சில சிஸ்டர் மூலமா நம்ம ஓரளவுக்கு ஓதி இருக்கோம். அந்த அளவு எப்படி சொல்லணும்னு எனக்கும் தெரியல. எது மாதிரி கேக்குறீங்க? உங்களுக்கு இப்ப குர்ஆன்ல இப்ப நீ சொன்ன விஷயங்கள் சரி. அதுல இப்ப உங்களுக்கு எப்படி ஓத தெரியும்? அதாவது சின்ன குர்ஆன் ஓத தெரியும் அல்லது பெரிய குர்ஆன் ஓத தெரியும்? எந்த மாதிரியான விஷயங்கள் தெரியும்? சரளமா ஓத தெரியும் அல்லது சட்டங்கள் தெரியும்? அப்படி எது மூலமா தெரியும்? இன்ஷா அல்லாஹ் ஒரு 1 ஹவர் உட்கார்ந்தா ஒரு ஒரு ஜுஸ் முடிக்கிற அளவுக்கு ஓத தெரியும். அது கரெக்ட்டா தப்பான்னு எனக்கு தெரியாது. சரியா? அவ்வளவுதான். குட். நல்லா. ஓகே. எழுத தெரியும். அத ஸ்டாப் பண்ணணும். இருந்தா அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணணும். கன்டின்யூ பண்ணணும். ஆயத்து வந்தா என்ன பண்ணணும்? லாம் வந்தா என்ன பண்ணணும்னு தெரியாது. குன்னா பண்ணணும், இக்ஃபா பண்ணணும். அதெல்லாம் தெரியாமயே சும்மா ஓதிட்டே பழகிட்டோம். சின்ன வயசுல இருந்தே. ஆஹா. அந்த ரூல்ஸ் எதுவும் தஜ்வீத் எதுவும் தெரியாம ஓத பழகிட்டோம். அது தப்புன்னு நல்லா இப்ப தெரியுது. அத கரெக்ட் பண்றதுக்கு தான் இப்ப இந்த கிளாஸ் சேர்ந்திருக்கு. ஓகே. பிஸ்மில்லா. நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல சில வசனங்கள் உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்றேன். இந்த ஓகே வசனங்கள்ல இன்ஷா அல்லாஹ் சார். உங்களுக்கு தெரியுமான அமைப்புல உங்களுக்கு எப்படி தெரியுமோ அந்த அமைப்புல கொஞ்சம் போதும். இன்ஷா அல்லாஹ். ஓதணும், வாசிக்க கூடாது. உங்களுக்கு தெரிஞ்ச அமைப்புல ஓதுங்க. ஆ இது காரி போல அந்த ராகத்துல வராது. சரி, உங்களுக்கு என்ன எழுத்தாதான் வரும். பரவாயில்ல. என்ன ஆ, அமைப்புல உங்களுக்கு ஓதுறது உங்களோட இயல்புல உங்களோட அன்றாடமா ஆ. நீங்க ஓதுற ஸ்டைல் இருக்குதோ அப்படி ஓதணும், அவ்வளவுதான். அதுக்கு மேல இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ். ம். ஸ்கிரீன்ல வெறும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அது மட்டும் தான் இருக்கு. இன்னும் ஷேர் ஸ்கிரீன் ஆகல. மாறலையா? மாறல. கொஞ்சம் நீங்க வரேன். முதல் ஆ. இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈனு. அங்கே துவா இருக்குதுன்னா நஸ்தஈன் அன் அம்த அலேஹிம் வம்ரஅதுஹு ஹம்மலதல் ஹதப் நீங்க இந்த லா அமைப்புல உட்கார்ந்தா ஒரு தஅபுது. மணித்தியாலத்துல ஒரு ஜூஸ் உங்களுக்கு ஓதையிலும் அப்படி அதான் சொல்லிடுறீங்க அப்படித்தானே? ஆமா. இது போல தான் ஓதுவேன். ஆ. ஆ அசர் டூ எசாக்குள்ள அதாவது ஓதிருவேன். அல்ஹம்துலில்லாஹ் ஒரு ஜுஸ் ஓதிருவேன் உட்கார்ந்தா. 1 ஹவர் உட்கார்ந்தா ஓதிருவேன். இந்த இது அமைப்புல போல நீங்க தான். ஃபுல்லா இந்த அமைப்புல நீங்க முழு ஒரு ஜூஸ் ஃபுல்லா ஓதுவீங்க அப்படித்தானே? அல்ஹம்துலில்லாஹ் ஓரளவுக்கு அப்படிதான் ஓதுவேன். சரி, ஓகே. தொடர்ந்து ஓதும். லா அஅபுது மா தஅபுதூன் அல்லதீன இதா இதக்த இத இது சுக்குனா இதக் தாலு தாலு அலன்னாசி யஸ்தௌஃபூன. ம், ம். குட், குட், குட். மாஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். சரி. ஓதும் பாபு.
إيلافهم رحلة الشتاء والصيف حتى زرتم المقابر ஹாய். ஓகே. يومئذ இதுல ஒரு சின்ன விஷயம் ஒன்று இருக்குது. அஹ், இந்த விஷயத்தை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். ஜஸாக்குமுல்லாஹே, நீங்க ஓதி காட்டினதுக்கு நாங்க நேரடியாக وأنتم அல்ஹம்துலில்லாஹ். بجزاك الله ஆஹ், உங்களுக்குன்னு சொல்லி ஒரு பகுதியை நீங்க அல்ஹம்துலில்லாஹ், நீங்க ஜீரோ இல்ல, நீங்க ஜீரோல இல்ல, الحمد சில لله. விஷயங்களை படிச்சு பழகி வந்திருக்கிறீங்க. உங்களை ஒரு கட்டத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போற வேலையை தான் இப்ப நாங்க உங்களுக்கு செய்ய வேண்டி இருக்குது. இதுதான் இதில் உள்ள ஷோர்ட்டான விஷயம். ஆஹ், اوكي. ஹாய். இப்ப நாங்க எங்கட அகாடமியில என்னென்ன வகையில என்ன மெப்ல நாங்க உங்களை கொண்டு போவோம், அல்லது எங்கட மெப்ல என்னென்ன விஷயங்கள் இருக்குதுங்கிறத நாங்க இப்ப உங்களோட டிஸ்கஸ் பண்ண போறோம். எங்க அகாடமியை பொறுத்த اوكي வரைக்கும் سر. அகாடமிக்கு ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல் என்று 3 வகையான லெவல் இருக்குது. 3 வகையான லெவல் يسلم. இருக்குது. ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல். இதுல இதுல ஃபர்ஸ்ட் லெவல் என்று நாங்க சொல்லக்கூடிய இந்த லெவல் பேசிக் லெவல் என்று நாங்க சொல்றது. இந்த பேசிக் லெவலை பொறுத்த வரைக்கும் اوكي. இதை நாங்க ரெண்டு வகையா பார்க்கிறோம். ஒன்று எழுத்துக்கள் அறிமுகம் சார்ந்த பகுதி, இரண்டாவது எழுத்துக்கள் உச்சரிப்போடு ப்ரொனன்சியேஷனோடு தொடர்பான பகுதி என்று இரண்டு பகுதிகள் இருக்குது. இதுல உங்களோட முதல் பகுதி நீங்க اوكي. முழுமையா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு எழுத்துக்கள் எல்லாம் தெரியுது. ஆகவே நான் இதை பத்தி பேசல, இது ஓகே. உங்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் الحمد لله. எழுத்துக்கள் ஒரு எழுத்துக்களோட சேர்ந்து வருகின்ற சந்தர்ப்பத்திலேயே உங்களுக்கு இது பற்றிய முழுமையான ஒரு தெளிவு உண்டு உங்களுக்கு இருக்குது. الحمد لله. சரியா? இது உங்களுக்கு اوكي தேவையான سر. பகுதி. அடுத்த பகுதியை பொறுத்த வரைக்கும் எழுத்துக்களினுடைய ப்ரொனன்சியேஷன் உச்சரிப்பு சார்ந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் அதுல சில விஷயங்களை நீங்க படிச்சு கொள்ள தேவையோட இருக்கிறீங்க. அதுல பாருங்க 3 பகுதியில் இருக்குது. ஆமா. உச்சரிப்பு சார்ந்த பகுதியில எழுத்துக்கள் எழுத்துக்களாக உச்சரிக்கிற பகுதி, இதுவும் உங்களுக்கு தேவையில்லை. சொற்கள் சொற்களாக சார்ந்த பகுதி என்று சொல்லி செகண்ட் பார்ட் இருக்குது. இந்த பகுதியும் உங்களுக்கு தேவையில்லை. இதுல உச்சரிப்பும் அல்ஹம்துலில்லாஹ் உங்களுக்கு ஓரளவுக்கு 100க்கு الحمد 100 لله. வீதம் இல்லாத போதும் பெரிய ஒரு அளவு உங்கள்கிட்ட ஓகேயா இருக்குது. அதுல வருகின்ற அந்த الحمد لله. மிகுதி பேலன்ஸ் கஷ்டமான பகுதியை வசனங்களாக இப்ப நீங்க ஓதி காட்டினீங்களே, வசனங்களாக வசனங்களாக அந்த الحمد لله. அமைப்போடு தொடர்பான பயிற்சி கூடாக அல்ஹம்துலில்லாஹ் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அதை கிளியர் பண்ணி கொள்ளலாம். எனவே நாங்க உங்களோட சிலபஸை உங்களுக்குரிய பகுதியை அகாடமியில முதலாவது ஃபர்ஸ்ட் லெவல் என்ற இந்த லெவல்ல ஃபைனல் ஸ்டேஜ், அதாவது எழுத்துக்கள் அல்ல, சொற்களும் இல்ல, வசனங்களாக நாங்க ஓதி வசனங்கள். பழகுற என்ற இந்த பகுதியிலிருந்து நாங்க இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ஆரம்பிக்க இருக்கிறோம். Okay? இன்ஷா அல்லாஹ். இதுக்கு பின்னால் நாங்க இன்ஷா அல்லாஹ் செகண்ட் லெவலுக்கு வருவோம். அட்வான்ஸ் லெவல் என சொல்லுகின்ற செகண்ட் லெவல். இதுல நாங்க இன்ஷா அல்லாஹ் தஜ்வீத் ரூல்ஸ் சட்டங்களை பத்தி உங்களோட பேசுவோம். சட்டங்கள் எப்படி வரணும், அதனுடைய அமைப்புகள் என்ன, ஓதல் என்கிறது கூட அதோட ப்ராக்டிஸ். இதுல நாங்க தியரிய ஓகே. ரூல்ஸை ஒரு 20% உங்களோட பேசினால் நீங்க ப்ராக்டிஸ்ல அடுத்த 80%ஐயும் நீங்க எங்களுக்கு சரிப்படுத்தி காட்டணும். எனவே ப்ராக்டிஸ் தான் இன்ஷா அல்லாஹ். பெரிய ஒரு பார்ட் உண்டு கிளாஸ்ல இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு பின்னால தேர்ட் லெவல்ல தான் நீங்க என்ன செய்வீங்க என்றால் அல் குர்ஆன குர்ஆனுக்கே உரிய அந்த சிஸ்டத்துல அமைப்புல பக்கங்களாக சூறாக்களாக நீங்க ஓத ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இது வரைக்கும் இந்த தேர்ட் லெவல் வருகின்ற வரைக்கும் நாங்க குர்ஆன்ல உள்ள வசனங்களை தான் உங்களுடைய பயிற்சிக்கு ஏற்ற விதத்துல தொகுத்து நாங்க ஓதுவோம். 3வது லெவலை பொறுத்த வரைக்கும் அதுகள் எல்லாத்தையும் விட்டு விட்டு குர்ஆனுடைய தொகுப்புக்கு குர்ஆனுடைய அந்த சிஸ்டத்துல நாங்க ஓதுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். இது எங்கட இன்ஷா பகுதி. இதுக்கு பின்னால உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. இஜாசா என்ற ஒரு பகுதி இருக்குது, ஹிஃபுல் என்ற ஒரு பகுதி இருக்குது. ஹிஃபுல் என்றா உங்களுக்கு தெரிஞ்சிக்கும். இஜாசா என்று சொன்னால் உங்களுக்கு தெரியுமா, கேள்விப்பட்டீங்களா? இஜாசா தெரியல. இஃப்னா மனப்பாடம் பண்றது. மனப்பாடம் பண்றது. இஜாசா என்று சொன்னா சுருக்கமாக சொல்றது என்று சொன்னால் நாங்க உங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் தருவோம். அந்த சர்டிபிகேட் எப்படி இருக்கும் என்றால் அல்லாஹுடைய சன்னிதானத்திலிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்ட
அதுக்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தண்ட சஹாபாக்களுக்கும் அவங்க அவங்களுக்கு பின்னாடி வந்தாக்கள் இப்படி அல் குர்ஆன் என்ன அமைப்புல ஓதி ஓதி வந்து இருக்கிறதோ அந்த அமைப்புல நீங்களும் எங்கள்கிட்ட முழுமையாக ஓதி காட்டி அதனுடைய கடைசி இறுதி கட்டத்தில் காணப்படுற சில நுணுக்கங்களையும் கடைபிடித்து உங்களால் ஓத முடியுமாக இருந்தால் முழு குர்ஆனையும் இன்ஷா உங்களுக்கு அல்லாஹ். அழகாக ஓதத் தெரியுங்கிறதுக்கான ஒரு சான்றிதழை தருவோம். அது அந்த சில்சிலா அந்த சங்கிலி தொடரான பெயர் லிஸ்டோட இருக்கும். உங்களுக்கு நாங்க ஓதி தந்தோம், எங்களுக்கு யார் ஓதி தந்த, அவங்களுக்கு யார் ஓதி கொடுத்தன்னு சொல்லி அந்த முழுமையான பெயர் பட்டியலோட உங்களுக்கு கிடைக்கிறதாக இருக்கும். இப்படியான ஒரு இன்ஷா அல்லாஹ். சிஸ்டம் தான் துஆ இது செய்யுங்க. உங்களுக்கு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். அது கொஞ்சம் தியாகத்தோட முயற்சிகளோட செஞ்சால் அதையும் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு முடிச்சு கொள்றதுக்கு சான்ஸ் இருக்குது. Right. இன்ஷா இவ்வளவு அல்லாஹ் நேரம் சார். பேசின விஷயங்களை நான் உங்களுக்கு இதுல இப்படி ஒரு ஒரு ஒன் பேஜுக்குள்ளால எங்களுக்கு ஷோர்ட்டா போட்டு காட்டையிலும் இதுலதான் முழுமையான எங்களோட செட்டப். இதுல நீங்க ஸ்டார்ட் பண்ண போற பகுதி இந்த பகுதி. இதுக்கு பின்னால நீங்க இங்க வரணும், ஓகே. அதுக்கு பின்னால திருப்பி இங்க போவீங்க. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நாங்க உங்களை கொண்டு சேர்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு பின்னால இன்ஷா உங்களுக்கு அல்லாஹ் தெரியும் சார். சுதந்திரமிக்கு நீங்க ஆப்ஷன்ல ஒன்றை நீங்க சாய்ஸ் பண்ணி போகலாம். இந்த இன்ஷா அல்லாஹ். வகையில எங்களுக்குன்னு சொல்லி சில இலக்குகளும் தூர நோக்கும் இது எக்கடமிக் என்று சொல்லி அதை நீங்க சரியா விளங்கிக் கொள்ளணும். எக்கடமிக் இருக்கிற இலக்கு என்னன்னு சொன்னால் டார்கெட் என்னன்னு சொன்னா பொதுவான சரியான உச்சரிப்போட அடிப்படையான சட்ட விதிகளோட உங்கள்கிட்ட இருக்கிற இயல்பான குரலோசை பிரகாரமாக அல் குர்ஆன சரளமாகவும் எளிமையாகவும் ஓத உங்களுக்கு நாங்க பழக்கி கொடுக்கிறது இதான் எங்க டார்கெட். சரியா? ஓகே. லாங் டேர்ம் மிக தூர நோக்கோடு இருக்கிற டாக்கன் என்னன்னு சொன்னால் அல் குர்ஆன அதற்கே உரிய அமைப்புல முறையான அமைப்புல ஓதுகின்ற ஒரு பரம்பரைய ஒரு ஜெனரேஷன் ஒரு சந்ததியினரை நாங்க உருவாக்கணும். அதுக்காக வேண்டிதான் நாங்க ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறோம். எனவே அகாடமியில அல் குர்ஆன் ஓதுறது பழகுறது சார்ந்த விஷயங்களை தவிர வேற எந்த ஒரு பாடமும் இடம்பெற மாட்டாது. அல் குர்ஆன் ஓதுதல் ஓத பழகுறது அந்த ஓதுறத்தோடு தொடர்பான பாடங்கள் தான் முழுமையாக உங்களுக்கு நாங்க தொகுத்து இருக்கிறோம். எனவே எங்கள்கிட்ட ஓதுறாக்கள் முழு குர்ஆனையும் ஒரு முறை ஓதி வச்சிட்டா ஓதி முடிச்சிட்டா அவங்களுக்கு ஓத தெரியுமான்னு கேட்டா அப்படி அல்ல. எங்களோட டார்கெட் அதல்ல. எங்களோட டார்கெட் அதல்ல. 30 யூஸையும் ஓதி முடிச்சா ஒரு கொண்டாட்டம் உண்டு, ஒரு பாராட்டு விழா வச்சு கொண்டாடுறதுண்டல்ல. அது நீங்க அந்த 30 யூஸையும் ஓதுவதற்கான ஒரு முழு மனிதராக மாத்துறது எங்கட டார்கெட்டாக இருக்கும். அதே ஓகே. மாதிரி நீண்ட காலத்துக்கு எங்கள்கிட்ட இருந்து ஓதணும் என்ற அவசியம் இல்லை. குறிப்பிட்ட காலத்துக்குள்ளால எந்த அளவுக்கு நீங்க forward ஆகுறீங்களோ அந்த அளவுக்கு அகாடமி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும், உங்களை கைட் பண்ணும், உங்களை அதுக்குரிய பாடத்திட்டங்களை அவசரமாக அவசரமாக தயார்படுத்தி கொண்டு போகும். அதே நேரம் இன்ஷா அல்லாஹ் சார். அகாடமியானது குறிப்பிட்ட ஒரு வர்க்கத்தினருக்கு மாத்திரம் உரியதல்ல. ஸ்கூல்ல போயிட்டு படிச்சு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு, வீட்டுல வைக்கிற அம்மம்மாருக்கு, அல்லது ஜாப் செஞ்சு கொண்டிருக்கிற அஹ், ஆண்களுக்கு இப்படி என்று சொல்லி குறிப்பிட்ட ஒரு சாரா இருக்குன்றல்ல. இது வயது எல்லா முஸ்லிம்களுக்கும் எல்லாருக்குமே வயது வந்த இது பதினெண்டு. எல்லாரும் நிற்கிறாங்க. இது இன்னும் சில விஷயங்கள் இருக்கிற நீங்க கட்டாயம் கடைபிடிச்சு வச்சுக்கொள்ள வேண்டிய விஷயம். அகாடமிக்கு உங்களோட ஓதல உங்களோட நீங்க டெவலப் பண்ணி கொள்றதுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள். ஒன்று, கிளாஸுக்கு நீங்க 5 மினிட்ஸுக்கு முன்னுக்கு ரெடி ஆகிக்கணும். இன்றைக்கு நீங்க ரெடி ஆயிருந்தது போல உங்களோட டிவைஸ்ல சார்ஜ் ஆகிக்குதா, நெட்வொர்க் ஓகே ஆகிக்குதா, ப்ராப்ளங்கள் எதுவும் இல்லாமல் கிளியர் ஆகிக்குதாங்கிறது எல்லாத்தையும் கிளாஸுக்கு ஜாயின் ஆகிறதுக்கு முன்னால கட்டாயம் நீங்க பார்த்துக்கொள்ளணும். உங்களோட இன்றைய கிளாஸ் அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கு அந்த வகையில முழுமையாக சப்போர்ட் பண்ணுது. இப்படியே இருக்குமாக இருந்தால் உங்களுக்கு மிச்சம் ஹெல்ப் ஆகிக்கும். மூணாவது, உங்களோட ஓகே. டிவைஸ் நீங்க போனா இருக்கலாம், லெப்பா இருக்கலாம், டெப்பா இருக்கலாம், கையில ஏந்தி கொண்டு கிளாஸ்ல கலந்து கொள்றத முற்று முழுதாக தவிர்ந்து கொள்ளுங்க. ஒரு இடத்துல ஸ்டாண்ட் பையா உங்களோட டிவைஸை வச்சிட்டு நீங்க கிளாஸ்ல கலந்து கொள்றது உங்களுக்கு உங்களோட முழுமையான கவனத்தையும் உங்களோட பாடத்துல செலுத்துறதுக்கு அது மிச்சம் உதவியாக இருக்கும். அதே போல ஓகே. சைலண்டான பிளேஸ், அதாவது நிச்சயமே அமைதியான இடத்திலிருந்து கிளாஸுக்கு ஜாயின் ஆகுங்க. என்றால் கிளாஸ்ல ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு பின்னால குறிப்பிட்ட அளவு காலத்துக்கு பின்னால கிளாஸை முழுமையாக ரன் பண்ண போறாக்கள் நீங்கள் தான். நாங்க உங்களை கைட் பண்ணுவோம், இப்படி வராது இப்படி வரும். ஆனா ஏனைய சில கிளாஸஸுக்கு நீங்க போனீங்கன்னால் அவங்க தான் முழு கிளாஸையும் ரன் பண்ணுவாங்க. நீங்க என்ன செய்வீங்க? கேட்டுக்கொண்டிருப்பீங்க. அப்ப அந்த நேரத்துல உங்களுக்கு சைலண்ட் ஆகிக்க வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை, கவரேஜ் ஈக்க வேண்டிய தேவை ஒன்றும் இல்லை. ஆனா எங்கட கிளாஸை பொறுத்த வரைக்கும் எங்கட கிளாஸ்ல முழுமையான பார்ட்டிசிபேஷன்ஸ் நீங்க தான். நாங்க தான்
உங்களை ஆடியன்ஸ் போல காதலை கேட்டுக்கொண்டிருந்து உங்களை கைட் பண்ணி விடுவோம். ஆகவே கட்டாயமாக முழு கிளாஸையும் நீங்க தான் ஓத போறீங்க, நீங்க தான் ரன் பண்ண போறீங்கன்ற வகையில சைலண்டான பிளேஸும் கவரேஜும் இம்பார்ட்டன்டா இருக்கும். அடுத்தது முக்கியமான ஓகே சார். விஷயம், லீவ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேவையான சந்தர்ப்பத்தில் நீங்க லீவ் எடுக்கலாம். ஒரே ஒரு விஷயம் இது, பெர்மிஷன் எடுத்து வரணும். அதாவது அகாடமியோட வாட்ஸ்அப்புக்கு இன்னைக்கு நான் கிளாஸுக்கு ஜாயின் ஆகிக்கொள்ள முடியாது என்று சொல்லி ஒரு இன்ஃபார்மை நீங்க கொடுத்துட்டீங்கனால், ஒரு மெசேஜ் ஒன்று கொடுத்துட்டீங்கனால் அது போதுமாயிக்கும். அது அவங்க அதுக்குரிய ஏற்பாடுகளை செய்து கொள்வாங்க. அல்லது உங்களோட கிளாஸ் டைம் அரேஞ்ச் பண்ணி அதுக்கு எங்களுக்கும் அந்த லிங்கை தந்து நாங்களும் வந்து உட்கார்ந்து கொண்டு முழுமையாக காத்து கொண்டு இருப்போம். எனவே ப்ளீஸ் பண்ணி உங்களுக்கு முடியுமான வரைக்கும் லீவு தேவையான சந்தர்ப்பங்கள்ல கொஞ்சம் முன்கூட்டியாக கொஞ்சம் முன்னுக்கு ஏலவே முன்னாடி நீங்க பெர்மிஷனை எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி கொண்டா ஓகே. இது அடுத்த முக்கியமான விஷயம். கடைசியாக ஹோம்ஒர்க் என்ற ஒன்று இருக்குது. ஹோம்ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களோட லெவல், இப்போ நீங்க ஜாயின் பண்ற உங்களோட லெவலை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஹோம்ஒர்க் உங்களுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்டாக முக்கியமானதாக இருக்கும். எங்களோட கிளாஸை பொறுத்த வரைக்கும் எங்களோட கிளாஸ்ல படிக்கிற ஒரு சாப்டரை நாங்க 3 வகையில அது தொடர்பான ஒரு மதிப்பீடை உங்கள்ட்ட இருந்து நாங்க எதிர்பார்ப்போம். எந்த ஒரு பாடமா இருந்தாலும் சரி, அதுல ஒரு பகுதி தான் இந்த ஹோம்ஒர்க். முதலாவது கிளாஸ்ல என்ன செய்வோம் என்றால், நாங்க உங்களுக்கு ஒரு பாடத்தை படிப்பிப்போம். ஒரு சப்ஜெக்ட் கொண்ட உங்களோட டிஸ்கஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லி தந்து உங்களை பிராக்டிஸ் பண்ண வச்சு உங்களோட நாங்க டிஸ்கஸ் பண்ணி ஃபுல்லா பார்ப்போம். ரெண்டாவது ஸ்டெப் என்னென்றால், அது பற்றிய ஒரு சுயமாக கற்றுக்கொள்கின்ற ஒரு பயிற்சியை ஒரு ஒர்க் கொண்ட உங்களுக்கு நாங்க தருவோம். வாட்ஸ்அப்ல உங்களுக்கு தருவோம். வாட்ஸ்அப்பு கூடவோ ஏதோ ஒரு சிஸ்டத்துல உங்களுக்கு கிடைக்கும். நீங்க என்ன செய்வீங்க, வீட்டுல இருந்து, அதாவது இன்றைக்கு உங்களுக்கு கிளாஸ் இருந்தா நாளைக்கு உங்களுக்கு கிளாஸ் இருக்காதுண்ணா, ஒன் டே கேப் உண்டு, இடைவெளி உண்டு இது. அப்ப அது கூட நீங்க என்ன செய்வீங்க என்றால் அந்த பயிற்சியை நீங்க வீட்டுல பிராக்டிஸ் பண்ணுவீங்க. உங்களை நீங்க கொஞ்சம் தயார்படுத்திக் கொள்வீங்க, ரெடி ஆகுவீங்க. மூணாவது என்னன்னு சொன்னால், அடுத்த புதிய வகுப்புல புதிய பாடத்துல ஆரம்பத்துல அந்த ரிவிஷன் பண்ணப்பட்ட பகுதியை நீங்க சுயமாக வீட்டுல பிராக்டிஸ் பண்ணி பழகி அந்த பகுதியை நாங்க கிளாஸ்ல கொஞ்சம் திரும்பி மீட்டி பார்ப்போம். உங்களுக்கு ஓகேயா, எல்லாம் விளங்கிக்குதா, எங்களால புதிய பாடத்துக்குள்ள போக இயலுமா. அப்படியான சந்தர்ப்பத்துல உங்கள்ட்ட போதாது, மீட்டல் போதாது, பயிற்சி போதாது, இன்னும் கொஞ்சம் தேவை இருக்குது என்று நாங்க கருதினால், உங்களோட பிராக்டிஸ் அத்தகைய ஒரு பெருபேட்ட ரிசல்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுமாக இருந்தால், நாங்க கொஞ்சம் அந்த பாடத்தையே ரிவைஸ் பண்ணி மீட்டி அதில் உள்ள பிரச்சனைகளை உங்கள்ட்ட இருந்து கிளியர் பண்ணி விடுவோம். காரணம் என்னென்றால், எங்களுக்கு சிலபஸை முடிக்கிறத விட முக்கியம் படிக்கிற கொஞ்ச பகுதியா இருந்தாலும் அதுல நீங்க முழுமையான திருப்தியோட பாடத்துல முழுமையான பெறுபேற்ற பெற்ற ஆளாக அடைவுகளை பெற்ற ஆளாக நீங்க இருக்கணும் என்பது முக்கியம். சரி, அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்று சொன்னால், உங்களோட அகாடமியினுடைய ஷெடியூல், டைம் ஷெடியூல், அதாவது ஜூம் இந்த லிங்க் உடைய ஷெடியூல் எல்லாம் ஒரு ஆட்டோமேட்டிக்கல் சிஸ்டத்துல செய்யப்பட்டிருக்குது. எனவே நீங்க கிளாஸுக்கு ஜாயின் பண்ணல, உங்கள்ட்ட எந்த ஒரு ரிப்ளையும் வரல என்று சொன்னால், உங்களோட லிங்க் உதாரணத்துக்கு 8 கிளாஸ் வச்சு கொண்டால் 7:55 7:55 உங்களோட லிங்க் சிஸ்டத்துல ஆட்டோவா ஓன் ஆகும். அதுக்கு அதுல மீனிங் என்னென்றால் உங்களுக்கு அந்த நேரத்திலிருந்து ஜாயின் பண்ணலாம். அதே லிங்க் 8:09 அல்லது 8:08 என்ற எந்த நேரத்திலால உங்கள்ட்ட இருந்து எந்த விதமான ரிப்ளையும் வரல, நீங்களும் ஜாயின் ஆகியும் இல்லை என்று சொன்னால் ஆட்டோவாக உங்களோட லிங்க் எங்கள்கிட்ட இருந்து போயிடும். எங்களுக்கு அது பின்னால் ஜாயின் ஆக இயலாது. ஸோ பண்ணி கட்டாயம் டைமை ஏன்னால் உங்களுக்கு பின்னாலேயும் நிறைய கிளாஸஸ் இருக்குது, முன்னாடி கிளாஸஸ் இருக்கின்ற வகையில கட்டாயம் அந்த விஷயங்களை நீங்க கட்டாயம் நேரத்தை பொறுத்தவரை நேரத்துல நீங்க கொஞ்சம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்கும். அடுத்த முக்கியமான விஷயம், நீங்க லீவுகளை பத்தி கேட்பீங்க. அகாடமி 24 மணி நேரம் திறந்து இருக்குது, முழு வருஷமும் கிளாஸ் நடக்குமா அப்படியான்னு கேட்டால் அப்படின்ட்டு இல்லை. அகாடமிக் என்று சொல்லி ஒரு வருடத்துல 23 நாட்கள் லீவ் இருக்குது, வெக்கேஷன் இருக்குது. ரமலான்ட வெக்கேஷன், ஹஜ்ஜி பெருநாள் வெக்கேஷன், டிசம்பர்ட அதாவது வருடத்தினுடைய இறுதி என்று சொல்லப்படக்கூடிய டிசம்பர்ட வெக்கேஷன், மே டே 1 டே வெக்கேஷன் இருக்குது, மீலா டே என்று சொல்ற 1 டே, இப்படி சில டேகள் மாத்திரம் அகாடமி நடக்காது. அது பற்றிய அறிவுறுத்தல்களை இன்ஃபர்மேஷன்களை
அகாடமியோட ஒஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப்ல உங்களை ஆட் பண்ணிப்பாங்க. அந்த குரூப்புக்கு அப்ப அப்ப அந்தந்த நேரங்கள்ல அப்டேட் பண்ணுவாங்க. கட்டாயம் அதுகளை கொஞ்சம் கவனிச்சு கொள்ளுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த சார். முக்கியமான விஷயம் எங்கட யூடியூப் பண்ணி நீங்க பாத்தீங்களா யூடியூப் சேனல்ல? பார்த்தேன் சார் அது. பாத்துக்கிறீங்க. சரி சரி. இதுல நான் உங்களுக்கு சொல்ற முக்கியமான விஷயம் என்னென்றால், ஏன் நாங்க இந்த யூடியூப் சேனல் உருவாக்கிக்கிறோம், அதுக்கான காரணத்தை மட்டும் இந்த இடத்துல நாங்க சொல்லித்தாரோம். மிக முக்கியமான காரணம் என்னென்றால், குர்ஆனை பொறுத்த வரைக்கும் அல் குர்ஆன கண்ணால பார்க்கறது கூடாகவும் காதால கேட்கறது கூடாகவும் தான் எங்களோட உச்சரிப்புல 180% அதிகமான பிழைகளை தவறுகளை எங்களால் கிளியர் பண்ண இயலும். சரியா? எழுதுறது, ஓகே. டிரைவ் பண்றது, வரைகிறது, இதெல்லாம் ஓதல் என்கிற கான்செப்ட் கூட சாத்தியப்படுத்தப்படாத விஷயங்கள். ஆகவே ஓகே சார். இப்ப நீங்க ஓதுறீங்க எங்கள்கிட்ட, நாங்க உங்களை திருத்தி தாரோம். இந்த நீங்க ஓதுறதும் நாங்க திருத்துறதும் கிளாஸோட முடிஞ்சு போய்த்திருந்தால் உங்களால என்ன செய்யலாது? உங்களோட பிழைகளை திருப்பி ஒரு முறை மீட்டி பார்க்க திருத்த முடியாது. அந்த பிழைகளை திருப்பி ஒரு முறை நீங்க கேட்க முடியாது. அப்படி என்றால் குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னால நீங்க உங்களோட ஓதல் சரியாகின ஓதல் எல்லாத்தையும் திருப்பி என்ன செய்வீங்க? மறந்து போய் திருவீங்க. திருப்பி நீங்க என்ன செய்யணும்? ம். இன்னும் ஒரு ஹசரத்தை தேடணும், இன்னும் ஒரு கிளாஸை தேடணும், இன்னும் ஒரு நீங்க சல்லி பே பண்ணணும், இன்னும் ஒரு முறை டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், பேத்திட்டு உட்கார்ந்து திருப்பி நீங்க தேடணும். இப்படிப்பட்ட பல விஷயங்களை கவனத்துல கொண்டு வருகின்ற மாணவர்களுக்கு ஆயுள் காலம் முழுவதும் அவங்க பிரயோசனம் பெற்றுக்கொண்டே இருக்கவும் என்ற நோக்கத்தில் தான் இதுல கிளாஸஸ உங்களுக்கு யூடியூப் என்ற யூடியூப். இந்த பிளாட்ஃபார்முக்கு கூட அரேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இப்ப நீங்க கிளாஸ்ல ஜாயின் ஓகே சார். பண்றீங்க, ஒரு விஷயத்த படிக்கிறீங்க, அந்த விஷயம் படிச்சதோட ஓகே. உங்களுக்கு ஹோம்ஒர்க் தராங்க. இப்போ ஹோம்ஒர்க்கை செய்யறதுக்கு திருப்பி என்ன செய்யணும்? அந்த வீடியோ போயிட்டு பார்க்கணும், கேட்கணும், என்ன பிழையாகுது, என்ன சரியாகுது, நான் ஏன் மிஸ்டேக் ஆகுறேன், ஏண்ட ஓதல்ல நான் என்ன திருத்திக் கொள்ளலாம், இப்படி உங்களுக்கு ஒரு ஐடியாவை எடுத்து சுயமாக நீங்களே உங்களுக்கு டீச் பண்ணி உங்களோட ஓதலை நீங்க சரி செஞ்சு கொள்றதுக்கான சந்தர்ப்பமா இருக்கும். இரண்டாவது, உங்களோட பயிற்சிகளை செஞ்சு கொள்ளலாம். மூன்றாவது, இன்றைக்கு படிக்கிற நீங்க பாடத்தை இன்னும் ஒரு 10 அல்லது 15 வருடங்களுக்கு பின்னாலையும் உங்களுக்கு தேவைப்படுற சந்தர்ப்பத்துல நீங்க பேத்திட்டு பார்த்து உங்களை நீங்க இன்னும் கொஞ்சம் உரிய முறையில ஓதல ஒழுங்குபடுத்தி கொள்ளலாம். அடுத்த முக்கியமான இன்ஷா விஷயம், அல்லாஹ். உங்களோட ஓதல இன்னும் ஒருவர் கேட்கின்ற சந்தர்ப்பத்துல சதக்கத்துல் ஜாரியாவாக நாங்க நீங்க சேர்ந்து ஒரு நன்மையை செய்யறோம். அவங்க அதை கேட்கலாம், பழகலாம், விஷயங்களை படிச்சு கொண்டு போகலாம். அது நாங்க செய்யற ஒரு சதக்கா ஜாரியா. அதே போல சில பேர் உங்களோட கிளாஸை கேட்டுட்டு நானும் இப்படி ஓதி பழகணும், நானும் இந்த மாதிரியான அமைப்புகள்ல சேரணும் என்று சொல்லி எங்கட அகாடமிய தொடர்பு கொள்ளலாம். அதுக்கும் உங்களோட ஓதல் ஒரு பெரிய ஒரு காரணமாக அமையலாம். எனவே இது ஒரு நீண்ட காலத்துக்கு எங்கட மரணங்களுக்கு பின்னாலையும் நாங்க உயிர் வாழ்ற காலத்திலையும் பெரியதொரு காலத்துக்கு இது ஒரு நன்மையான விஷயமாக அமையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இன்ஷா எனவே அல்லாஹ். உங்களோட இன்றைய பாடத்திலிருந்து முழுமையான வீடியோவும் எந்த விதமான எடிட்டிங் செய்யப்படாமல் அதாவது எப்படி நாங்க கிளாஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றோமோ அதே ரியாலிட்டி, அதே யதார்த்தமான அதே தன்மையோட தான், எந்த விதமான எடிட்டிங்கும் இல்லாம உங்களோட பெயர்ல ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி போட்டு அதுல முழுமையான வீடியோவும் ஒவ்வொரு பாடம் முடிகின்ற சந்தர்ப்பத்திலும் அதுல அப்லோட் பண்ணப்படும். இன்கேஸ் எதுவும் இன்ஷா அல்லாஹ். விபரீதங்கள் நடந்து உங்களோட வீடியோ உங்களுக்கு வந்து இல்லைன்னு சொன்னா கட்டாயம் நீங்க அதை அடிக்கடி செக் பண்ணணும், பார்க்க வேண்டி வரும், உங்களுக்கு தேவைப்படும். அப்படி வந்து இல்லைன்னு சொன்னா 24 மணித்தியாலத்துக்குள்ளால அப்லோட் பண்ணப்படல் என்றால் நீங்க அகாடமி நம்பருக்கு என் வீடியோ வந்து இல்ல என்னன்னு சொல்லி பாருங்கன்னு சொல்லி சின்ன மெசேஜ் வச்சு கொண்டால் அதை உங்களுக்கு கிளியர் பண்ணி தருவாங்க. நீங்க ஓகே. 2 நாளைக்கு பின்னால வந்து சொன்னீங்கன்னு சொன்னா அந்த வீடியோவை திருப்பி எங்களுக்கு எடுத்துக்கொள்றது கஷ்டமாயிட்டு வீடியோ போயிட்டு கிளாஸஸ் தொடர்ந்து நடக்கிறதால சில போது சில அசம்பாவிதங்கள் சில ஸ்ட்ரக் ஆகலாம். ஸோ கட்டாயம் அதுகளை பார்த்து உங்களுக்கு நீங்க அப்டேட் பண்ணிக்கொண்டா போதும். சரி, அடுத்த ஒரு ஓகே. முக்கியமான ஒரு கேள்வி வருவோம். எங்களை பத்தி இப்படி ஒரு அகாடமி இருக்குது, இப்படி ஒரு விஷயம் நடக்குது என்று வந்து யாரு சொன்னாங்க, எப்படி விஷயம் தெரிஞ்சு வந்தாங்க? எனக்கு இது வந்து ஒரு லிங்க் வந்து ஷேர் பண்ணாங்க வாட்ஸ்அப்ல. அது மூலமா நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணி கேட்டுட்டு பண்ணேன். டீட்டெயில் எல்லாமே உங்ககிட்ட தான் கேட்டேன். லிங்க் மட்டும் தான் எங்களுக்கு வந்துச்சு சார். மாஷா அல்லாஹ்.
அந்த போஸ்டோடி வந்துச்சு. இதுல நீங்க ஆன்லைன் குரான்ல வீட்ல இருந்தே கத்துக்கலாம். ஏஜ் வரம்பு தேவையில்ல அப்படின்னு வந்ததுனால, ஆஹா, சரி உங்ககிட்ட மெசேஜ் பண்ணி நம்ம இது என்ன டீட்டெயில் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு, ஆஹா. ஓகேன்னா நம்ம ஜாயின் பண்ணிக்கலான்னு பண்ணதுதான். அப்போ நீங்க வீடியோ வந்து யூடியூப்ல அப்லோட் பண்ணீங்க. அத பார்த்துட்டு நீங்க ஓகே சொல்லுங்கன்னு சொன்னீங்க. யூடியூப் பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ் சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு. சரி ஜாயின் பண்ணிட்டேன். ரைட், ரைட். அப்போ உங்களுக்கு அது யார் அனுப்பினாங்க குரூப்ல? சரியா? தெரியாது. நெறைய தெரியாது. அப்படியே நெறைய குரூப்ல வருது இல்லையா? அது ஆ, மூலமா வந்தது. நெறைய இந்த இஸ்லாமிக் ரிலேட்டடா இருக்கிற குரூப்ல தான் வந்துச்சு. வந்துச்சு. அதான் பாருங்க, உங்களுக்கு முன்பின் அது தெரியாத ஒரு சவுதில இருந்து வந்துச்சு. இல்ல அபுதாபில இருந்து வந்த லிங்க் அது. அபுதாபில இருக்கிறவங்க கூட அனுப்புனது. அந்த குரூப்ல வந்துச்சு. அதான் சில பாருங்க, உங்களுக்கு முன்பின் அறிமுகம் இல்லாத ஒருவர் ஒரு லிங்க போட்டு அது கூட நீங்க எங்கிட்ட ஓதுறீங்கன்றால் நீங்க பழகுற நன்மை உண்மையிலே அந்த நபர் யாருன்னு தெரியாதானே, ஆனா அவருக்கு நன்மை. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா என்ன? அவங்களுக்கும் குடுக்கட்டும். அப்ப அவருக்கு அந்த நன்மை பெரிய ஒரு பகுதியை அவர் செஞ்சு விட்டாரு. ஹைர். அப்போ இன்ஷால்லா நாங்களும் உங்களுக்கும் ஒரு ஆப்ஷனை தரோம். இன்ஷால்லா நீங்களும் ஓதுற நேரங்கள், படிக்கிற நேரங்கள், பழகுற நேரங்கள்ல சில போது உங்களுக்கு இந்த லிங்கல் தருவாங்க. பொருத்தமான ஆக்கள் ஓகே. உங்களை போல படிக்கணும் விருப்பத்தோட உள்ள ஆக்களுக்கு இந்த விஷயங்களை ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்களுக்கும் நீங்க இதை ஷேர் பண்ணுங்க. ஒன்று நீங்க இப்ப ஷேர் இன்ஷா பண்ணலாம், அல்லாஹ். அல்லது இப்ப நீங்க ஈக்கிற ஒரு லெவல் ஒண்டிக்கிறீங்க. கிளாஸ்ல கலந்து கொண்டு போகக்குள்ள நீங்க ஒரு அப்டேட் ஆகுவீங்க. நீங்க ஒரு கொஞ்சம் முன்னேற்றம் அடைந்து கொண்டு வர ஒரு விஷயம் உண்டு. நீங்க உணர்ந்தா கட்டாயம் அதுகளை அடுத்த ஆக்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அந்த நேரம் அது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்ற ஒரு அல்லாஹ் உறுதியாயிக்கும். தஆலா அது நன்மையை ஆக்கி தரட்டும். உறுதியாயிக்கும் நான் இன்ஷா அல்லாஹ் நான் இப்படி மாறிக்கிறேன். எனவே நிறைய பேருக்கு இந்த மாற்றத்தை கொண்டு வரலாம் என்ற விஷயத்த நாங்க உணர்த்தலாம் இன்ஷா அல்லாஹ். அந்த வகையில உங்கள்ட்ட வேற என்ன டவுட் தான் கேட்கலாம் அகாடமி சம்பந்தமா. நானு கேட்கிற டவுட்டே 2 டவுட் தான் இருந்துச்சு. அத 1 டவுட் நீங்க கிளியர் பண்ணிட்டீங்க. ம், யூடியூப்ல ஏன் அப்லோட் பண்ணணும்? பண்ணணுமா? அப்படிங்கிறத கேட்கணும்னு வச்சிருந்தேன். ம், நீங்க அது வந்து எனக்கு டவுட் கிளியர் பண்ணிட்டீங்க. நீங்களே அத ஒரு ஆப்ஷனா சொல்லிட்டீங்க. ம்ஹும், இன்னொன்னு வந்து இப்போ நான் ஜாயின் பண்ணது இப்போ இல்லையா? ம், மந்த் ஆஃப் மேல லாஸ்ட் மந்த் எண்ட் ஃபீ ம். எப்படி பே பண்ணணும்? அந்த 2 டவுட் தான். அடுத்து உங்களோட மந்த்லி ஃபீஸை பொறுத்த வரைக்கும் உங்களோட மந்த்லி ஃபீஸ் சர்க்குலர் வந்து எப்படி கிடைச்சிடும் உங்களுக்கு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிப்பாங்களே எத்தனாம் தேதியிலேருந்து நீங்க பே பண்ணணும் சொல்லி எத்தனாம் தேதி முன்னுக்கு பே பண்ணணும் இன்னும் சொல்லி. பண்ணல சார். இன்னும் பண்ணல ஹஸ்ரத். அவங்களோட நம்ம இன்னைக்கு தானே ஜாயின் பண்ணியிருக்கோம். இன்னும் பண்ணல. இல்ல உங்களோட நோட்டீஸுக்கு உங்களோட பெர்மி உங்களோட 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 இண்டெக்ஸ் நம்பர்லாம் போட்டு அட்மிஷன் கார்டு மாதிரி ஒரு ஒரு கார்டுன்னு அனுப்பிப்பாங்க. உங்களோட வகுப்பு இத்தனாம் ம். தேதி ஆரம்பிக்கப்படுது, உங்களோட அட்மிஷன் ஃபீஸை இத்தனாம் தேதிக்கு முன்னுக்கு நீங்க பே பண்ணுங்க என்று சொல்லி ஒரு கார்டுன்னு தந்திப்பாங்க. நீங்க அகாடமியில ஜஸ்ட் இந்த ஜாயின் பண்றதுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறீங்கன்னு சொல்லி உங்களை விஷ் பண்ணி அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி ஒரு கார்டு தந்திப்பாங்க. அதுல ஒரு டேட் ஒன்று போட்டிப்பாங்க, நீங்க இத்தனாம் தேதிக்கு முன்னாடி தான் நீங்க பே பண்ணணும்னு சொல்லி. நான் நினைக்கிறேன் உங்களுக்கு அவங்களோட கார்டுல ஞாபகம் எனக்கு 20ஆம் தேதி என்று சொன்னது ஞாபகம். நீங்க இன்ஷால்லா நெக்ஸ்ட் மந்த் 20ஆம் தேதியிலிருந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும் போட்டிருக்கு. பே பண்றது எனக்கு இன்னும் அது ஒழுங்கா கவனிக்கலன்னு நெனைக்கிறேன். கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பார்க்கிறேன். நீங்க பார்த்துட்டு பெரும்பாலும் சொல்றேன். 20ஆம் தேதி ஸ்டார்ட் பண்றேன்னு சொன்னால் உங்களோட டேட்டு 20ஆம் தேதி தான். நீ பயப்பட தேவையில்லை. நீங்க 20ஆம் தேதிக்கு முன்னாடி பே பண்ணா போதும். 19ஆம் தேதியோ 18ஆம் தேதியோ ஓ! அந்த டேட்டை நீங்க ஏதாவது ஒரு டேட் ஒன்று நீங்க வச்சுக்கோங்க. அந்த நேரம் பற்றிய அந்த நேரத்தில் அகாடமியால உங்களுக்கு ஒரு இன்ஃபார்ம் ஒன்று தருவாங்க, ரிமைண்டர் ஒன்று தருவாங்க. பயப்பட வேணாம். இப்போ உங்க டேட் ஓகே, ஓகே. ஒரு 2 டேஸுக்கு முன்னாடி உங்களுக்கு ரிமைண்டர் ஒன்று தருவாங்க. இது உங்களோட ரிமைண்டர் இப்படி ஒன்று இருக்குது, நீங்க இப்படி ஒரு பேமெண்ட் ஒன்று கட்ட வேண்டிக்கும் ரிமைண்டர் ஒன்றோட எல்லா டீடைல்ஸும் ஓகே. அதாவது அக்கௌண்ட் டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க அதை ஃபாலோ பண்ணி கொண்டால் சரி. ஹஸ்ரத் ஒண்ணே ஒண்ணுதான் எனக்கு. நல்ல ஆ, குரான் ஓதணும். மன திருப்தியா ஓதணும். அந்த ஓதுன திருப்தி இருக்கணும். நானு இன்ஷா அல்லாஹ். உங்களோட நோம்புலயும் உங்களோட சரி, இப்படித்தான் டெய்லியும் சரி சிஸ்டர் நல்லா ஒரு ஒரு விளங்குங்க. குரான் உங்களோட உங்களோட பிரச்சனை என்னன்னு சொல்லி நாங்க ஸ்டடி பண்ணினதுல உங்களை போல பிரச்சனைகள் உள்ள ஒரு பகுதியை தான் நாங்க அடையாளப்படுத்திக்கிறோம். யாரும் கவனிக்காத ஒரு பகுதி. அதாவது உங்களுக்கு எழுத்துக்கள் தெரியும், சொற்களும் தெரியும். ஓகே, ஓகே சொற்களாக ஹஸ்ரத். கோர்வை செஞ்சு வசனமா ஓதுறதுதான் பிரச்சனையா ஆயிக்குது. நல்லா விளங்குங்க. அல்ஹம்துலில்லாஹ். சரியா? அதான் அல்லாஹ் சார். அந்த அந்த பகுதி பிரச்சனையால பின்னாடி வார சூறாக்களாக ஓதுறது, ஜுசுக்களாக ஓதுறது எல்லாமே ஒரு திருப்தியான நிலையில இல்ல. 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 ஆமா. எப்படி எஸ். ஓதுனாலும் ஓதுன திருப்தி இல்ல. திருப்தி அந்த ஓதல் நடக்கல. அந்த ஓதுறது என்ற ஃபங்க்ஷன் உங்களுக்குள்ள ஒரு இடத்துல பிளாக் ஆகிக்குது. ஒரு இடத்துல அப்படியே ஸ்தம்பிதமா ஆகிக்குது. அதை நாங்க இன்ஷால்லா கிளியர் பண்ணுவோம். பயப்பட வேணாம். இன்ஷா அல்லாஹ் ஹஸ்ரத்.
சரியா? இன்ஷா அல்லாஹ் அந்த ஹஸ்ரத். பகுதி தான். நியத் அது ஒண்ணுதான் ஹஸ்ரத். திருப்தியா இருக்கணும். எஸ். அல்ஹம்துலில்லாஹ்ன்னு இருக்கணும். அந்த ஓதுனது. அது அந்த ஒரே நியத்துக்கு மட்டும் தான் நான் இதுல ஜாயின் பண்ணியிருக்கேன். நல்லா வேற எந்த ஜஸாக்கல்லாஹ். ரீசனும் கிடையாது. அல்லாஹ் தஆலா அது எனக்கு லேசாக்கி குடுக்கணும். என் வாழ்நாள்லயும் நான் ஓதணும். என் பசங்க, பேர பிள்ளைங்களுக்கும் ஓதும்போது அவங்க கேட்கணும். நான் எஸ். இப்ப வீட்ல ஓதும்போது எனக்கு நான் ஓதுறத பக்கத்துல இருக்கிறவங்க கேட்கும்போது எனக்கு அது ஒரு உறுத்தல் இருக்கு. நம்மளே புரிதலிக்குது. தப்பா ஓதுறோம். அது அடுத்தவங்கள கேட்கறாங்களேன்னு ஒரு உறுத்தல் இருக்கு. அது இல்லாம இருக்கணும். இல்ல நீங்க ஓதுறதுல இப்படித்தான் சிஸ்டர். நீங்க உச்சரிக்கிறத பொறுத்த வரைக்கும் அதுல தப்புக்கள் குறைவு. நீ சரியாத்தான் ஓதுறீங்க. அந்த ஓதுற சிஸ்டம் உண்டு. அப்டிங்களா? அந்த வடிவத்துக்குள்ள நீங்க இன்னும் வந்து சேரல. அதை இன்ஷால்லா பாப்போம். கிளாஸ் ஓகே. செய்யும் இன்ஷால்லா. செய்து தரோம். இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். ஓகே ஹஸ்ரத். ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹ் ஹைரன்.